அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளல்பெருமான் தீவி திருவடிகளே சரணம். அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல நாடு. இன்னைக்கு வள்ளல் பெருமானை நினைத்து நம்முடைய சன்மார்க்க வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னேறதுக்கு இந்த நாடை நம்ம பயன்படுத்திக்கலாம். 198 வள்ளல் பெருமானை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நான் கொஞ்சம் விளையாட்டாக சொல்கிறது உண்டு. என்னென்னா, நம்ம பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டு குடும்ப வீடு, ஒரு 50 பேர் 60 பேர் சகஜமாக டக்குன்னு. எங்கள் வீடு அப்படி தான், எந்த ஃபங்க்ஷனும் தேவையில்லை. சும்மா எங்கடா போகிறேன்னா, எங்கள் அண்ணன் ஒருத்தன் நான் வீட்டுக்கு தான் போகிறேன்பா, எங்கள் அக்கா சேர்த்துப்போ, அவள் தான் அப்புறம் 60 டிக்கெட் சேர்த்துருக்கோம் வீட்டில். எங்கள் அம்மா ஐயே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க சொல்லிட்டு தப்பக்குன்னு என்ன பண்ணோம், பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் வீட்டில் இருக்குது. என்ன பண்ணுவாங்க, படக்குன்னு அதை எடுப்பாங்க. எடுத்து விளக்கி சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா பிணை அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடும். இது பெரிய வீடுகள், எல்லா வீடுகளையும் பொதுவாக நடக்கிறது. எப்போவும் அந்த பாத்திரம் எங்கே இருக்கும், பரனில் தான் இருக்கும். தேவைப்படுற போது இறக்குவோம், விளக்குவோம், நடுவில் வச்சு பயன்படுத்துவோம், பிணை மேலே வச்சுருவோம். அதே போல தான் வள்ளல் பெருமானை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னது, அக்டோபர் 5 இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஞாயிற்றுக்கிழமை. ஐயா வள்ளலார் பிறந்த பெருமாச்சு இறக்கலாம் வள்ளலார் சொல்லிட்டு அவரை இறக்கி விளக்கி நல்லா நடுவில் வச்சு நல்லா கும்பிட்டுட்டு விழா முடிஞ்ச பிறகு பின்னே தூக்கி பரண்டில் வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நெதம் பயன்படுத்துகிற தட்டு மாதிரி, நெதம் பயன்படுத்துகிற டம்ளர் மாதிரி நம்ம வள்ளலாரை எப்போ நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம சன்மார்க்கத்துக்கு உள்ளேயே நுழையவே முடியும். என்ன காரணம்னா, சன்மார்க்கம் வாழ்வியல் நெறி. நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுக்கு பிறகுதான் சன்மார்க்கம். சன்மார்க்கத்தை வச்சு வாழ முடியுமான்னா வாய்ப்பே இல்லை. நம்ம வாழ்க்கையை வச்சு தான் சன்மார்க்கம். நம்மளை ஒருத்தர் சன்மார்க்கின்னு வள்ளலாரே தெரியாத ஒருத்தர் கூட நம்மளை பார்த்து சொல்லணும். அப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாதான் வள்ளலார் நம்ம கூட இருக்காதுங்கிறதுக்கு ஒரு நல்ல அடையாளம். இப்போ நம்ம விஜயராமணியா பேசுகிறப்போ சொன்னார், கற்பூர மனம். ஒருத்தர் நிஜமாவே சன்மார்க்கின்னா அவருடைய இளமை காலத்திலே அவருக்கு அந்த கற்பூர மனம் வரணும். வரலன்னா அவர் சன்மார்க்கின்னு ஊரை ஏமாத்துறாருன்னு அர்த்தம். ஏன்னா கற்பூர மனம்ங்கிறது ஆரம்பத்தில் கிடைக்கிற ஒரு விஷயம், ஒரு உயர்ந்த ஒரு அடைவு அப்படிலாம் கிடையாது. கற்பூர மனங்கிறது சர்ராய் மெம்பர் ஆயிட்டாண்டா அப்படின்னு வள்ளலார் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு ஒரு அட்டண்டன்ஸை போடுவார். என்னுடைய 17வது வயசுல எனக்கு கற்பூர மனம் வந்துச்சு. ஏன்னா அப்போதான் நான் வள்ளலாரை தொடறேன். தமிழ் மொழியே தெரியாத ஒரு பையனா அப்போதான் வள்ளலாரை நான் தொடறேன். அப்போதான் எனக்கு வள்ளலாறு இந்த கற்பூர மனத்தை காமிச்சார். அதுக்கு பிறகு 100 முறை எனக்கு நேரில் உதவி செஞ்சிருக்காரு. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் வள்ளலாரை தவிர்த்து வேற எதையும் நம்புறது இல்லை, வள்ளலாரை தவிர்த்து வேற எதையும் நான் சிந்திக்கிறது இல்லை. அதற்கு காரணமான அந்த கடவுள் உண்மையை தேடுகின்ற அந்த இயல்பு எல்லாருக்குமே இயற்கையா இருக்குது. நம்மளை வெளியேற்றிடுவாங்க. ஏன்னா கடவுள் நமக்கு இயல்பான வாழ்க்கைக்கு தேவையற்ற ஒரு பொருள். கடவுளை வச்சு என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உண்மையாவே பார்த்தீங்கன்னா, நீங்க கடவுளை தேடி உண்மையாவே நீங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுளுடைய அந்த உண்மை உங்களை தேடி 100 ஸ்டெப்பு வைக்குது. இதை நான் பலமுறை உணர்ந்திருக்கேன். கடவுளை தேடி நம்ம போறது பெரிய விஷயம் இல்லை. கடவுள் எப்பவுமே நம்மளை தேடிட்டு இருக்காரு. எங்கடாவே வர்றேன்னு சொன்னாலே பயல காணாம முந்தா நாள் கூட வர்ற மாதிரி வந்தா பிடி திருப்பி ஓடிட்டாண்டா அப்படின்னு கடவுள் தான் நம்மளை சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் என்னைக்காவது நான் கடவுள் தேடிடுவோம் அப்படின்னு. கிடையவே கிடையாது. கடவுள் நம்மளை தேடிட்டே இருக்காரு. இப்போ நீங்க உண்மையாவே நீங்க கடவுளுடைய உண்மையை அறியணும் நினைச்சீங்கன்னா, என்னுடைய குருநாதர் தயா பிரகாசர் சுவாமி சரவணானந்த அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். இங்கே பாரு, உனக்கு எது முக்கியம்னு கேட்டார் என் சின்ன வயசுல. நான் கடவுள் தான் முக்கியம் அப்படின்னு. பின்ன நீ கடவுள்கிட்ட தான் நான் அதை கேட்கணுன்றார். இப்படிலாம் நீங்கள் பேசலாமா, வயசில் எவ்வளோ பெரியவராக இருக்கீங்க, உங்களை தேடி நான் வந்திருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அப்படி இந்த நடு ரோட்டில் வரீங்களேன்னு. ஐயா நான் இங்கே வா அப்படின்னு நான் கூப்பிட்டாருங்க. பக்கத்தில் உட்காருன்னார். நான் போய் உட்காந்து நன்னாளும் கடந்து ஒளிர் ஞான சபாபதியே
அந்த பாடல்ல ஒரு வரி வரும். என்னதுன்னா, என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் நான் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு வருது இல்லையா? அதை ஒரு தடவை சொல்லு அப்படின்னாரு. சாமி, நீங்க கடவுளை தேடி நான் போகணும்னு சொன்னதுக்காக என்னை ஏதோ கலட்டி வரமா இருக்கேன். இல்லை, நீ சொல்லி பாருப்போ அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட போனது ஒரு பிரச்சனைக்காக போனேன். அவரோட புக்கை என்னால் படிக்க முடியல. ஏன்னா நான் தமிழ் சரியா படிக்காத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவன். எனக்கு தமிழே தெரியாது. இது எப்படி என்னால் புரிஞ்சுக்க முடியும்? என்னால் அருட்பாவே புரிஞ்சுக்க முடியாது. அது வெள்ளைப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அருட்பாவுக்கு இன்னொரு இது என்னன்னா வெள்ளைப்பாட்டு. பார்த்தாலே புரிஞ்சிருமா, அதனால அது வெள்ளைப்பாட்டு. வெள்ளைன்னா ஒளின்னு அர்த்தம். அருட்பாவை படிக்க படிக்க ஒளி பிறக்கும், அதனால அதுக்கு வெள்ளைப்பாட்டு. இப்படி வெள்ளைக்கு ரொம்ப பொருள் இருக்குது. இந்த வெள்ளைப்பாட்டையே புரிஞ்சுக்க முடியாதன்னா தயவு தத்துவத்தை சொல்லுகின்ற சுவாமி சார்ந்த நூலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனாலதான் நான் அவர்கிட்ட போய் என்னால் உங்க புஸ்தகத்தை புரிஞ்சுக்க முடியலன்னு சொன்னோன்னு அவர் என்ன சொன்னாரு, இங்க பாரு, நீ இதை சொல்லு அப்படின்னாரு. அதே போல ஒரு நாள் ஆச்சரியகரமா காலையில எந்திரிச்சு இதை சொன்னேன். என்ன சொன்னேன்? என்னால் ஆவதொன்றும் உனக்கில்லை எனினும் எந்தாய் நான் உன்னால் வாழுகின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அருட்ஜோதி இது தருணம் விரைந்தருளே அருட்ஜோதி இது தருணம் விரைந்தருளே அருட்ஜோதி இது தருணம் விரைந்தருளே அப்படின்னு 3 தடவை சொல்லுன்னாரு. அவர் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டேன். சொன்ன பிறகு நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போக, அந்த புக்கை இது வரைக்கும் எனக்கு புரியாத புஸ்தகம் இல்லையா, அதை எடுத்து 20 பக்கம் படிச்சேன். அதுக்கு முதல் நாள் தான் 2 வரி எனக்கு புரியவே இல்லை. நான் PhD வரைக்கும் படிச்சிருக்கேன், 7 டிகிரி பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு என்னுடைய படிப்பறிவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் ஏட்டு சுரக்காய், அதெல்லாம் வேற. ஆனால் அந்த சுரக்காயாவது உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்க. அதனால இந்த படிக்காதவெல்லாம் நம்ம படிச்சவங்களை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. வாத்தியார் இருக்காரு, அவருக்கு தெரியும் என்னையா அங்கெல்லாம் பெரிய வாத்தியாரான்னு கேட்கறதுக்கு ரொம்ப பேர் இருப்பாங்க. இந்த ஏட்டு சுரக்காய்னா இதாவது இருக்கா அப்படின்னா இல்லாதவன் ரொம்ப பேர் இருக்கா, அது வேற விஷயம். அதை என்னால் படிக்க முடியாத அது படிக்க ஆரம்பிச்சேன். எப்படி படிக்க ஆரம்பிச்சேன்? குருவினுடைய அருள். அவர் என்ன பண்ணாரு, உனக்கு கடவுளை பற்றி தானே தெரியணும். ஆமா சாமி, பின்ன கடவுள்கிட்ட போய் கேளுன்னு சொன்னார்ல. நான் உண்மையாவே வெள்ளந்தியா அவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு கேட்டேன். இதை ஒரு கதையாகவும் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல மழை வேண்டி ஜபம் பண்ண போறோம் சொன்னாங்களாம். ஊர்ல இருக்க எல்லாரும் மந்தைக்கு வந்துருங்கன்னாங்களாம். எல்லாரும் மந்தைக்கு வந்தாங்களாம். ஒரே ஒரு குழந்தை இருக்குல்ல, கொடையோட வந்துச்சான். திரும்பி போறப்போ கொடை வேணும்ல, மழை வந்துடும், நம்மளாம் கும்பிடுறோம். அதுதான் நம்பிக்கை. அந்த குழந்தைய எதையும் நினைக்கல. மழை வேண்டி இன்னைக்கு பூஜை பண்றோம், அதனால மழை வந்துடும், நம்ம நனையாம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு கொடை எடுத்துட்டு வந்துச்சு அந்த குழந்தை. நானும் அதே மனநிலையில் தான் சாமி சொல்லிட்டாருன்னு செஞ்சேன். உண்மையிலே சொல்றேன், திருக்குறள்னு சாமி புக்கு புரிய ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த நூல்களை நான் பதிப்பிச்சு உலகம் ஃபுல்லா அனுப்பிட்டு இருக்கேன். சரியா? எங்க போய் நான் தமிழ் கத்துக்கிட்டேன்? இங்கேயும் தமிழ். இறைவனுடைய அருள், வள்ளல் பெருமானுடைய அருள். நான் எதுக்காக அதை சொல்ல வரேன்னா, கடவுளை தேடி நம்ம செல்லுகின்ற பொழுது நமக்கு அறிவு வரும், அன்பு, நம்மகிட்ட இருக்க அன்பு பெருகும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க குழந்தைகளுக்கு சொத்து கொடுக்குறீங்க, நல்ல பழக்க வழக்கங்கள் கொடுக்குறீங்க, அதோட சேர்த்து கடவுளை தேடுவதற்கு உண்டான வழியை சொல்லி கொடுக்கணும். ஏன்னா கடவுளை தேடி நம்ம போகாம இந்திய நாட்டில் பிறந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. அந்த நாட்டுக்கே உண்டான சிறப்பம்சங்கள்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் அது உண்டு, ஒவ்வொரு தேசத்துக்கும் அது உண்டு. இந்திய நாட்டினுடைய சிறப்பு என்னன்னா, இறைவனுடைய உண்மையை தெரிந்து கொள்வதுதான். கடவுளுடைய உண்மையை கற்பிப்பதற்காக தமிழ் ஞான சித்தர்களால ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு மொழி தான் தமிழ் மொழி. தமிழ் மொழி 2 பேர் பேசிக்கிறதுக்காக, அதாவது கம்யூனிகேஷன், தகவல் பரிமாற்றம் சொல்றது, அதுக்காக ஏற்பட்ட மொழி இல்லை. தமிழ் மொழியினுடைய சிறப்பு, தமிழ் மொழியுடைய நோக்கம், தமிழ் மொழி ஏற்படுத்தப்பட்டதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, இறைவனுடைய உண்மையை மனிதனுக்கு சொல்லித்தர்றது தான். புத்தர் என்ன சொல்றாரு, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி கடவுளுடைய அறிவை, கடவுளை பற்றிய ஒரு தகவலை சொல்றதுதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு படி மேல போய் சொல்லுவாரு, மரம் இருக்குது, இலையெல்லாம் அசையுது இல்ல, ஏன் அசையுது?
ஒருத்தர் சும்மா கேட்குறான், சாமி அந்த இலை ஏன் அசையுது? கடவுளுடைய உண்மை தெரியறது தான் அசையுதுன்னு. பாருங்க, அந்த இலை என்னைக்கு மரம் ஆகுது, அந்த மரம் என்னைக்கு மனுஷன் ஆகுது? எத்தனை பிறவி எடுக்கணும்? சரி, மனுஷன் ஆன பிறகாவது ஒரு நல்ல ஒரு இது வருமா? தலப்பா கட்டியில பிரியாணி வாங்குவோமா, இல்ல வேற கடையில போய் பிரியாணி வாங்குவோமான்னு தான் இன்னைக்கு ஓரளவு படிச்சு ஓரளவு சம்பாதிக்கிற குழந்தைங்க அதான் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு உயிரை கொள்ளக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு மனசு போகிறது. அப்படி போன பிறகுதான் வள்ளலார் தெரிஞ்சுக்க முடியும். வள்ளலார் தெரிஞ்சுக்க அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி இன்னும் இந்த மாதிரி இதை நினைச்சா அப்படியே தலை சுத்தும். அதனால நீங்க குழந்தைகளுக்கு கடவுளை எப்படி தேடுறதுன்னு சொல்லி கொடுங்க. சரி, கடவுளை தேடுறதுக்கு நான் எங்க போய் இங்க சொல்லி தர்றதுன்னா எங்கேயும் போக வேணாம். என் குருநாதர் எனக்கு சொல்றதே உங்க குழந்தைங்க சொன்னால ஈஸி, தப்பிச்சுக்கலாம். இங்க பாடுறா, கடவுளை பத்தி தெரிஞ்சுன்னா கடவுள்கிட்டே போய் கேட்டுக்கிறாங்க. உண்மையிலே நான் இதை வந்து செஞ்சு பார்த்தேன். நான் அதாவது ஒரு வரி ஒன்று அகவல்ல இருக்கு, எங்குரு தீமையும் எனை தொடரா வகை கங்களும் பகலும் மெய் காவல் செய் துணையேன். அம்மா அப்பா வாத்தியாரு போலீஸு ராணுவம் நம்ம இந்திய தூதரகம் இதெல்லாம் நம்மளை எங்கெல்லாம் காப்பாற்றோம்னா ஒரு அளவுக்கு தான் காப்பாற்றும். நடு இரவுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போச்சுன்னா யாராவது காப்பாற்ற போறாங்களா? டாக்டர் காப்பாற்ற போறாரா? கிடையாது. என்கிட்ட மருந்து இருக்கும், கையிலே கூட இருக்கும், நான் எடுத்து சாப்பிட்டா தானே. அது சப்ளிங்குவல் இருக்கு, டபக்குன்னு எடுத்து டாக்டர் கடியில் வச்சுக்கிட்டா காப்பாத்திக்கலாம். ஆனா அதை எடுத்து சாப்பிட்டா தானே. அந்த நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் கடவுள். எனக்கு வந்து ஒரு தடவை நான் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சொல்லிட்டு என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன். உண்மையாவே ஏன் கடவுளை தேடி போகணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு அடையாளம். ஒரு தடவை வந்து திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு பஸ்ல ஏறி இருக்கு, நடு இரவு 12 மணிக்கு. இப்போ காலம் சென்று நம்முடைய தெய்வத்தில் நித்யானந்தம் ஐயா, மேடா நித்யானந்தம் ஐயா என்னை வந்து கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுறாரு. அவர் வீட்டுக்கு போறப்ப என்னை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனாரு. நான் பஸ்ல ஏற போது பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருந்தேன். இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஒரு செல்போன் இப்படி வச்சிருந்தேன், ஒரு 5000 ரூபாய் கேஷ் 500 ரூபா நோட்டா இப்படி வச்சிருந்தேன். எடுத்து பேக்கெட்லயோ இல்லை பேக்லயோ வச்சிருக்கணும், மறந்துட்டு தூங்கிட்டேன். டிக்கெட் வாங்கணும் கூட ஞாபகம், நல்லா தூங்கிட்டேன். அய்யலூர்னு ஒரு ஊர் ஒன்று வரும், திருச்சிக்கு போற வழியில அய்யலூர்னு வரும். அரியலூர்ல அய்யலூர். அந்த அய்யலூருக்கு இந்த நிக்கிறதுக்காக பஸ் மெதுவா ஸ்லோ ஆயிட்டது. அந்த பஸ் ஸ்டாப் நோக்கி இப்போ பஸ் போயிட்டு இருக்குது. அப்போ பெருமானார் வந்து என்னை வந்து எந்திரி அப்படிங்கிறார். நல்ல ஆழ்ந்த உறக்கம் சொல்லுவாங்கல்ல, அயர்ந்து போன பிறகு வருகின்ற அந்த ஆழ்ந்த உறக்கம், அது நம்மளே நினைச்சாலும் எந்திரிக்க முடியாது இல்ல. அதுல வந்து என்னை எழுப்புறாரு பெருமாள், எந்திரிக்கட்டும் அப்படிங்கிற. எனக்கு எவ்வளவு மப்புன்னு பாருங்களேன். பெருமாட்டை போய் ஏன் என்னை எழுப்புறீங்க, அதெல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படிங்கிற அவர்கிட்ட நான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நான் ஒரு நாள் இன்னொரு நாள் பேசுறப்போ சொல்றேன். பொதுவா மைண்டை வந்து 3ஆ பிரிப்பாங்க, கான்சியஸ், சப்கான்சியஸ், அதாவது ஆழ்மனமு உள்மனமு வெளிமனம், இது 3ஆ தானே பிரிக்கிறோம். சப்கான்சியஸ், அன்கான்சியஸ், ஆமா இந்த மாதிரி தான் கான்சியஸ், அந்த மாதிரி தான். ஆனா மொத்தத்துல மனது வந்து 10 லெவல் இருக்கு. துரியம் துரியாதீதம்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா வார்த்தைகள், அதெல்லாம் மனிதனுடைய ஒவ்வொரு நிலைகள் தான். சொப்னம், சாக்கிரதம், சொப்னாதீதம், சாக்ராதீதம், இதெல்லாம் மனதனுடைய 10 ஸ்டேஜ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டேஜ்ல தான் வள்ளலார் மாதிரி ஞானிகள் வந்து பேசுவாங்க. கான்சியஸா வந்து எதிரில் வந்து பேச மாட்டாங்க. அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்று தான் அப்படிதான் என்கிட்ட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் எந்திரிக்க முடியாது, நான் தான் டயர்டா படுத்திருக்கேன், எந்திரிக்க முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு கோவம் வந்துருச்சு, இப்ப நீ எந்திரிக்கிறியா இல்லையா அப்படின்னாருல. ஆஹா சொல்லிட்டு நல்ல கவனிங்க, அந்த நிலை வெளியில இல்ல, உள்ள அந்த தூக்கத்துல நான் எந்திரிக்கிறேன். கனவுல நம்ம எந்திரிக்கிற மாதிரி இருந்தா பிறக்கும் அது மாதிரி எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு போய் என்ன ஏன் எழுப்பி விட்டீங்க அப்படின்னா, நீ வச்சிருக்க இந்த செல்போனு அதையும் உன் காசையும் எடுத்துட்டு ஒருத்தர் அங்க போய் நிக்கிறான் பாரு, அவனோட ஃபேஸை நமக்கு காமிக்கிறாரு. எம்எம்எஸ்ல நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல ஒரு போட்டோ வருதுல்ல, அது மாதிரி அனுப்பி விடுறாரு. இந்த இங்க இருந்தா போய் வாங்கிக்க போ அப்படின்னு. இப்படி சொன்ன பிறகு தூக்கம் வருமா? படக்குன்னு எந்திரிச்சு
பாருங்க, முதல்ல எந்திரிச்சது அந்த துரியம் அந்த ஸ்டேஜில் எந்திரிக்கும். இப்போ நிஜமா வெளியில எந்திரிக்கும். எந்திரிச்சு நேரம் அவன்கிட்ட போனேன், தம்பி ரூபா எடுப்பாங்க. யாரும் கேட்டீங்க, திடீர்னு எந்திரிச்சு வந்து ரூபா கேட்குறீங்க அப்படின்னா, நீ இதுக்கு சரிப்பட மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்கன்னு சொன்னேன்ல. அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆளு புதுசாக திருடுறது போட்டுக்கு போலீஸினோட பயந்துட்டான். படக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து பேண்ட் பேக்கெட்டில் வச்சிருந்தான். எடுத்து என் கையில் கொடுத்துட்டு, அதான் பஸ்ஸு ஸ்லோ ஆகுதுன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளார பெருமான்னு பாருங்க எவ்வளவு அவசரம் அவனுக்கு. வந்து என்னை காப்பாற்றி பஸ்ஸு நின்றுச்சு, அவன் இறங்கி ஓடிட்டான். ரூபாவும் செல்ஃபோனும் என் கையில் கொடுத்துருச்சு. அப்போ தான் இந்த அகவல் வரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னோட இப்போ அந்த அகவல் வரியை பாருங்க, எங்குரு தீமையும் எனை தொடராவகை கங்குளும் பகலும் மெய் காவல் செய் துணையே. அந்த கங்குளுங்கிற வார்த்தை இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச மதுரையில் மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. வேற எங்கேயும் அந்த வார்த்தையை நான் யாருக்கும் தெரியல. அந்த சோளக்கருது சுடுற போது ஒரு பதம் வச்சிருப்பாங்க இல்லையா, அயன்காரர் ஒரு பதம் வச்சிருப்பாரு, அதை தான் கங்குன்னு சொல்லுவோம். மதுரைக்காரங்களுக்குலாம் தெரியும். வெளியூர்ல போய் கங்குல்னா அப்படியா அப்படிம்பாங்க. கங்குல்னா என்னன்னா என்னங்கய்யா, அது வந்து இம்மன்னா வந்து பகலும் இரவும் இம்மன்னா செய்கிறோம்ல, அந்த இம்மன். இது வந்து கங்குல். கங்குல்னா வார்த்தை. கங்குல் இரவு, நடு இரவு. அதாவது அறிவு இருக்கும் ஆனா செயல்படாது, நெருப்பு இருக்கும் ஆனா எரியாது, அதுதான் கங்கு. கங்குன்னா என்னன்னா, நெருப்பு இருக்கும் உள்ள, தெரியாது வெளியில, மேல ஒரு சாம்பல், ஒரு அப்படியே நீர் பூத்த நெருப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீர் பூத்து இருக்கும், அதுதான் கங்குன்னு சொல்றோம். அதான் இரவு நேரம். இரவு நேரத்தை அதான் குறிக்குது. ஒளி இருக்குது ஆனா வெளியில தெரியல ஒளி. ஏன்னா சூரியன் எங்க போயிட்டா, அங்கதானே இருக்கா சூரியன், ஆனா வெளியில தெரியல, அதான் கங்கு. அதே போல அறிவு இருக்கும் ஆனா செயல்படாது. எனக்கு உயிர் இருக்குல்ல, எனக்கு அறிவு இருக்குல்ல, ஆனா அந்த இரவுல செயல்படுதா? கோமால ஒருத்தர் இருக்கான், உயிரோட தான் இருக்கேன் டாக்டர் சொல்றாரு. அப்போலோவில் 30 லட்ச ரூபா பில் போட்ட பிறகு எல்லாத்தையும் ஆக்சிஜன்லாம் கலக்கி விட்டு வீட்டுக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி எல்லாமே இருக்கும் ஆனா அது செயல்படாது, அதான் கங்குல். அந்த நேரத்திலையும் அந்த கங்குல் அறிவு இருந்தும் செயல்படாத அந்த நேரத்திலையும் உன்னோட உயிரை காப்பாத்துறது யாருன்னு சொன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அப்படின்னு வள்ளல் பெருமான் நமக்கு உறுதியா சொல்றாரு. இது போல கதைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கடவுளை தேடுவதற்கு சொல்லி தரணும்னு சொல்லி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வேண்டி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிவர்கள். நன்றி. ராஜமாணிகையாக ஒரு 5 நிமிடம் என் நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட். ஐயோ மரியாதை செய்யுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் படைங்க, படைச்சிங்கன்னா மோட்சம் கிடைக்கும். இது நம்ம சொல் வழக்கில் என்ன சொல்லுவோம்னா, கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் படைச்சோன்னா யாரோ கொடுத்த வச்சு யாரோ செய்கிறானா, இதன் பேர் வாங்கிக்கிறான்டான்னு சொல்கிறதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. தேங்காத காய் அது. சுக்லம் சுரோனிதம் என்று சொல்லக்கூடிய 2 நம்முடைய மூலாதாரத்தில் இருக்குது. அது தேங்காத காய், அது பாட்டு வெளியில் போய் அது சேர்ந்தால் கனியாகும். அந்த காயை அப்படியே சேர்த்து ஏற்றணும், மேலே மூலாதார கணலில் ஏற்றி அப்படியே முதுகுத்தண்டு வழியாக கொண்டு வந்து விசுத்தி ஆற்றி தொழுமலை என்று சொல்லக்கூடிய 6 மணிக்கு வரும் இல்லையா, அங்கே வரும்பொழுது அந்த விசுத்தி என்ற இடத்துல ஹைட்ரஜன் வாயு உண்டு. அங்கே வந்தால் உடைக்கணும், அது பட்டோடன் வெடிக்கணும். அப்படி வெடிச்சுன்னா மேலே போய் சிதாகாயத்தில் போய் சேரும். அப்படி வந்தீங்கன்னா முக்தி அடையலாம், முக்தி நிலைக்கு நாம் போகலாம். இது சித்தர்கள் சொல்லிவிட்ட ஒரு வழக்கு. இதை நாமெல்லாம் செய்ய முடியுமா? நாம் அனைவரும் இந்த உலகில் இருப்பவர்கள். நாம் இதை என்ன செய்ய, எப்படி கொண்டு போகிறது? கடைத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைக்கிறது என்ன செய்யறது? அதான் பெருமானார் சொன்னார், இதை செய்யலாம், இந்த சாதகமெல்லாம் செய்ய வேண்டாம். உயிர் இறக்கம், உயிர் இறக்கம் ஒன்று போதும். சச்சிலைன்னு திருமந்தத்தில் சொன்னது போல, நீ உயிர் இறக்கம் கொள். என்னாலும் எதுவுமே செய்ய முடியாதனால இனிமையான சொற்களை பேசினால் போதும். ஐயா அவர்கள் சொன்னது போல முற்றிலும் உண்மை. கங்குல்னு சொன்னார்ல, எல்லாருக்குள்ள அந்த கங்கு இருக்கு. இந்த கங்குல் என்பது அவர் சொன்ன அருமையான ஒரு சொல்லு. கடவுள் என்பது அருமையான சொல்லு. 2 மணி வீட்டு நான் முடிச்சேன். தன்மார்க்கமும் அங்கேயே தான் இருக்குது. சொன்னாங்க சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, பான்கல்வியா ஐயரையா மத்தின்னு ஆரம்பிச்சு காரில் என்ற கடைநாட் கங்குல்
அந்த நேரத்தில் கோவலனும் கண்ணகியும் புகாரை விட்டு மதுரைக்கு வர்றாங்க. அது எப்போன்னு கேட்டீங்கன்னா இரவுல பின் இரவு நடுஇரவை தாண்டி விடுவதற்கு முன்னாடி வைகரை என்று சொல்லக்கூடிய அந்த 4 மணிக்கும் நடுஇரவு சொல்லக்கூடிய அந்த 12 மணிக்கு இடைப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அந்த காலம் வந்து கங்குல். ஐயா சொன்னப்போ அந்த நெருப்பானது உள்ள இருக்க அது நீர் பூத்த நெருப்பு வெளியே தெரியாது, தொட்டாதான் சுடும். அது மாதிரி விடிய போகுதுங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. அந்த நேரத்தில் தான் அதுக்கு கங்குல்னு சொல்லுவாங்க. அந்த கங்குல் என்பது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுடைய உள்ளத்தில் உள்ள தகரவான்களை தனிப்பெரும்படி என்று சொல்லக்கூடிய பெருமான தான். நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. அந்த கடை தேங்காய் எடுத்து வழிப்பில் அது மடிக்கிறதா எப்படி முடியும்? அருட்பெருஞ்சோதி ஐயா அவர்கள் சொன்னாங்க இல்லையா, 5 எழுத்து மந்திரம். நல்லா பாருங்க, அந்த மந்திரத்தில் ஆ உ ஏ 3 சுட்டு சொல். அம்மனிதன், அம்மா 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 அம்மாது, அப்பெயர் என்று சொல்லுகின்ற சுட்டு. உட்பக்கம் என்றால் பின்பக்கம் அர்த்தம். ஊ என்பது சுட்டு. ஏ எம்மனிதன் என்று சொல்லக்கூடிய சுட்டு. சுட்டுவது அருளை நோக்கி நம்ம சுட்டுகின்றது, இறையருளை நோக்கி இது இங்கே பாரு நம்ம காட்டுவது. ஓ என்பது ஓங்காரம், வியப்பு என்று. அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பேரன்பு நிலைக்கு அடையலாம், பேரன்பு நிலைக்கு போகலாம். கடைசியில் வரக்கூடிய ஈ என்பது இழிவு, நம்முடைய அனைத்து குற்றங்களும் நீங்கி விடும். இங்கே அருட்பெருஞ்சோதி கனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த 5 உயிரெழுத்துக்களும் அங்கே உள்ளே இருக்கின்றன. இந்த 5 உயிரெழுத்துக்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் இதுதான். சுட்டுகின்றது அங்கே பாரு ஐயா சொன்ன மாதிரி எழுப்புச்சு இல்லையா, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுப்பினார் அல்லவா, அது ஒவ்வொருத்தருடைய அனுபவம். ஒரு சிலர் ஐயாவை சொன்ன கூட நம்புறவங்க உண்மைதான் நம்பாதவங்க ஐயா கதை விட்டாரியா இல்லையா. ஆனால் உண்மை ஒவ்வொருவருக்குள்ளே இருந்த ஒவ்வொரு அனுபவம் இருக்கான நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி கங்குல் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் அந்த மேலே இருக்கிற சாம்பலை ஊதி விடுங்க. சோம்பல் என்ற சாம்பலையும் அலட்சியம் என்ற சாம்பலையும் நாளைக்கு செய்யலாம் என்று ஒத்தி போடுகின்ற சாம்பலையும் ஊதி எடுத்துட்டா அந்த கங்கானது அப்படியே சுடர் விட ஆரம்பிக்குது. அப்படி சுடர் விட்டால் அருட்பெருஞ்சோதியை நாம் உள்ளே பார்க்கலாம். நீங்கள் விளக்கு ஏற்றி வைத்து தான் பார்க்கணும். எதிலுமே நீங்கள் அதை நல்லதை பார்க்கலாம். நான் கூட விளையாட்டாக சொன்ன நேரத்தில் சொற்பொழிவு சொல்லி தந்தேன். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லை என்னையா சினிமா பாட பாருங்க இல்லைங்க. அடுத்தது எழுதுங்க. என் நினைவில் நின்றுதான் தினம் நீ ஆடுகின்றாயே, என்ன வேற அடிமாறு நான் சினிமா பண்ணேன். நான் படிக்கிறையா சிவனே 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 என்று சிந்தித்தேன், தினமும் மலர்கள் கொண்டு பூசித்தேன். என் உள்ளம் கொண்ட கொள்ளை கொண்ட அன்பு சிவா, என் உயிரில் கலந்த இன்ப சிவான்னு பாடி முடிச்சோன்னே உங்க எப்படி பாருங்களாங்க. தாகத்தை எடுத்தாங்கய்யா, எடுப்பது அது உன்னை பார்த்த விரும்புனா அவன் படிச்சது யார் நம்ம நினைக்கிறேன். அவரை பார்த்த பின்பு கண்ணப்ப நாயனார் அதை பார்த்தாரு. இந்த கண்ணப்பன் வீட்டில் அவர் பேசணும். கண்ணப்ப நாயனார் பார்த்த உடனே சிவமயம் ஆகிட்டார் இல்லையா. உன்னை பார்த்த பின்பு நான் வேறு எதையும் நினைக்கல, நான் நானாக இல்லை. அப்படி நீங்களாக இருக்கும் வரை, நாம் நாமாக இருக்கும் வரை, நான் நானாக இருப்பேன், நீங்களாக இருப்பீர்கள், அது அதுவாக இருக்கும். அந்த நிலை வராமல் அத்துவிதமாக வேண்டும் என்றால் நெருப்பில் விழுந்த ஒரு பொருள் போல எரிந்து சாம்பலாகி சிவசிவா என்று பூசிக்கொள்கின்ற திருநீராகும் போல நாம் அனைவரும் அத்துவிதமாக வேண்டும் என்றால் நான் நீ நாம் அவர் என்று சொல்ற அந்த சுட்டு மறைய வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் அருட்பெருஞ்சோதி மந்திரம் என்று நாம் நம்முடைய மனதில் சங்கப்பம் செய்து கொண்டு அனைவரும் ஒன்று. இங்கிருப்பதுதான் அங்கிருக்கிறது. வடமொழிய இதில் உபநிஷத்தில் சொல்லுவாங்க, ஏசதோ ஆத்மா சர்வாந்தரதோ அந்நியதார்த்தம். இங்கிருக்கின்ற ஆத்மா தான் அங்கேயும் இருக்கிறது என்று நினைத்தால் இந்த ஆத்மா பசியாற்ற வேண்டும் என்று நினைப்பது போல அந்த ஆத்மாவும் பசியாற வேண்டும் என்று நினைத்து நாம் செயல்படுவோம். அதுதான் இந்த கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாரை உடைப்பதற்கு வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறது. அது வழக்கமாக சொல்லணும். அந்த முழு வந்து அது வேண்டாம், இப்போது நேராக இருக்குது. கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடையுங்கள். அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த கடை தேங்காயை எடுத்து உடைக்கக்கூடிய நிலை வந்துவிடும். நீங்கள் மூலாதார கடலை நோக்கி அங்கே வேலை போட்டு அந்த ஞான நிலையை அடைவீர்கள் என்று கூறி வருவிட்டிருந்த தின விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் பொன்னார் விலை நிறைவு செய்திருக்கிறார். சாப்பாடு ரெடியாக இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க.
இந்த மதுரை மாவட்ட சங்கம் மென்மேலும் வளரப்படணும். அதுதான் முக்கியமாக நாங்கள் நினைக்கிறது. அதில் வந்து பெரியவங்க அத்தனை பேருமே வந்து உறுதுணையாக இருந்து நீங்கள் சொல்லுங்கள், எந்த குறையாக இருந்தாலும் சரி பண்ணிக்கிறோம். ஒன்றும் சரி பண்ண முடியாத எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது. அதனால் நீங்கள் இருந்து எங்களுக்கு அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், மென்மேலும் வளரணும். நீங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். கருத்தறிஞ்சோரி அடுத்தறிஞ்சோரி தனிப்பதில் இடத்த கண்ணப்பனையாக்கி எப்பயுமே நம்மளோட தான் இருக்கிறாரு, தனியா இல்ல அவர். அது எப்பயுமே சொல்லியிருக்கிறார். சங்கத்தோட சேர்ந்தவர் தானே. எல்லாம் செயல்போது நாணயம் வளர்த்து எல்லாம் வல்லான் ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றொன்று வருமோ அரியே நின்குவே தொன்று மலர மாயை தொன்று மலர மாயை அடுத்து வெளிக்குள் வெளியிழந்து சும்மா இருக்கும் சுகமும் அற்பஞ்சோதி அற்பஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பஞ்சோதி. அன்பார்ந்த சன்மார்க்க நண்பர்களும் அம்மாவுக்கும் அவர்களுக்கும் வந்து அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கத்தை கொள்வது. இந்த இடத்தை கொடுத்த கண்ணப்பன் அண்ணா ஐயா அவர்களுக்கும் மிகுந்த வணக்கத்தை கொடுக்கிறேன். இந்த சென்மார்க்க நிகழ்ச்சியான மதுரை மாவட்ட நிகழ்ச்சியானது நாங்கள் மண்டபத்தில் நடப்பதாக முதலில் கேட்டிருந்தார்கள். இருந்தாலும் அண்ணன் வந்து எங்க அப்பா வந்து கண்ணையா, இவங்க கண்ணப்பனை வந்து சேர்ந்துட்டாரு. இருந்தா அந்த அமைப்புல வந்து 2 பேரும் ஒரே அமைப்புல வந்து நாங்களும் எங்க மண்டபத்தினுடைய அமைப்புல இங்க வந்து எங்க மண்டபத்துல எப்படி சிறப்பாக நடக்கும், நல்லா இருக்கும் என்ன இருந்துச்சோ அதே எண்ணத்துல நானும் இங்க வந்து வந்திருக்கேன். எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொல்லி அடுத்து வந்து இந்த ஞான மருந்துன்னு சொல்லி ஒரு 48 நாள் வச்சுருந்தாங்க. நம்ம வளரூர் சங்கத்தில் வந்து எல்லா சங்கத்தையும் இணைச்சி ஒரு எல்லா அதில் வந்து செஞ்சிருக்கும் போது ஒரு 10-15 நாள் நான் அந்த அமைப்பில் கேட்கும்போது அமெரிக்காவிலேருந்து நம்ம அமெரிக்காவிலேருந்து ராமலிங்கம்ங்கிறது நமக்கு பேசினார். நம்ம 10வது நாள் நிகழ்ச்சியாக வச்சுருந்தோம். அந்த 10வது நாள் நிகழ்ச்சியில் தலைவர் ஐயா பேசினாரு. பேச்சை பார்த்தா அப்படி மயங்கி போகிற மாதிரி அவ்வளவு பேசினாரு. அப்படி பேச்சு அதாவது இந்த கொரோனா காலகட்டத்தில் யாருமே வெளியே போகக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீ எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி எல்லாரும் பண்ணுற மாதிரி பன்னாட்டு வியாபாரம் பண்ணியிருக்காங்க. பன்னாட்டு தொடர்ந்து வச்சு பன்னாட்டு வியாபாரம் தான் பண்ணியிருக்காங்க. இது பன்னாட்டு முறையில் வந்து இந்த காணொலி காட்சியை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னார். அவர் பாணியில் அவர் சொன்னார். அடுத்து நம்ம ஐயா நம்ம ராமானுஜ ஐயா அவர் நன்றி சொன்னாங்க. அவர் தான் வரவேற்புரையும் விட்டாரு. அதுவும் ரொம்ப மதுரை மாவட்டத்தை பற்றி நம்ம சுற்று வட்டாரம் நம்மகிட்ட என்னென்ன சங்கம் இருக்கோ அத்தனை சங்கத்தையும் சொல்லி நம்ம மதுரை மாவட்டத்துடைய சிறப்பை பற்றி எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எல்லாமே அதாவது அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம மதுரை மாவட்டத்தை விட மற்ற ஊர்களில் பார்த்தா அங்கே நார்த்து பக்கம் பார்த்தோம்னா எல்லா ஊர்களையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அதனுடைய அவங்க அமைப்பு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அமைப்புக்கு நம்மளும் மேலே வேக்கணும் வரணும். இதே அங்கே மலேசியா, சிங்கப்பூர், மலேசியா, அங்கிட்டு கோவா, அங்கிட்டு பினாங்கு, அதை 3 நாள் சொல்லி ஒரு நிகழ்ச்சி போட்டுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது எனக்கு மெய் அசந்துருச்சு. அவங்க பேசும்போது பார்த்தா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை பூரா கூட்டிகிட்டு வருது. அவங்க கார் வச்சுருக்காங்களாம். 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற அந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அந்த தண்ணி அந்த சபைக்கு கூட்டிகிட்டு வந்து வள்ளலார் சபைக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, வள்ளலார் சபைக்கு காலையில் கூட்டிட்டு சாப்பிடாம கூட்டிகிட்டு வந்துடுவாங்களாம். தூங்கி எழுந்திரிச்சு ரெடியாக இருப்பாங்களா, கார் போனோன்னு வந்துடுவாங்களாம். ஒரு 30-40 பேர் சேருவாங்களாம். பூரா குழந்தைகள், சின்ன குழந்தைகள். அவங்களுக்கு பூரா காலையில் பூரா திருக்குறள் வகுப்பு, தமிழில் திருக்குறள் வகுப்பு நடத்துகிறாங்க. நடத்தி முடிச்சுட்டு அதே இதை அப்புறம் அகவல் பாருங்க படித்து முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அவங்க வீட்டில் ஓட்டி விட்டுறாங்க. இந்த தொண்டை வந்து அந்த அதாவது நம்ம வெளிநாட்டில் போகிற அத்தனை ஊர்லேயும் செய்கிறாங்க. செய்யும் போது நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா தகவல் போய் சேருது. இருந்தாலும் நம்ம சந்திக்கிறது கம்மியாக இருக்குது, ஆள் கம்மியாக இருக்குது. அவர் தகவல் தொடர்புக்குனே ஒருத்தர் நம்ம முயற்சிருக்கோம். அவர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். அவங்க சொன்னார், அப்போதே சொன்னார் 40-45 பேருக்கு சொன்னார். 4 பேர் 5 பேர் தான் வராங்கன்னு சொன்னார்.
அந்த மாதிரி தான் இல்லாமல் நம்மளும் எல்லாம் ஒன்று நம்ம மத மாற்றம் எங்கே போனாலும் தமிழ்நாடுனா தமிழில் மதைன்னு சொன்னாலும் அதுக்கு தனி ஒரு இது இருக்குது. எங்கே பார்த்தாலும் மதக்காரனான்னு கேட்குற அளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம வரலாறுக்கு நம்ம சிறப்பாக நம்ம மத மாற்ற மூலிய செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அமைப்பில் தான் வந்து இந்த மதுரை மாவட்டத்தை நல்லா உயரத்துக்கு கொண்டு வந்தாங்க. இடத்த வாங்கினாங்க, இடத்த வாங்கி இடத்தையும் கட்டி அழகாக ஒரு பட்ட கட்டடத்தையும் கட்டி பால் காய்ச்சி அங்கே மலையை எடுத்து வந்தவங்களெல்லாம் வரவேற்று நல்ல சிறப்பாக செஞ்சாங்க. இந்த கொரோனா காலங்களால கொஞ்சம் அமைதியாக இருக்கும். மற்றபடி எல்லாரும் ஒன்று ஒரே கை கோர்த்து எல்லாம் சேர்ந்து ஒரு மித்த கருத்தோட நம்ம அவ்வளோ பேரும் இந்த மதுரை மாவட்டத்தை வைக்க சீர்திருத்தணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். வள்ளலார் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அந்த 500 ரூபா கட்டி ஒவ்வொருத்தவங்களும் மும்பரை சேர சொன்னாங்க. அதை வலியுறுத்துறேன். ஏன்னா நம்ம அந்த நாட்டில் வந்து அதாவது 25 கிலோமீட்டருக்கு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவன் தமிழ் படிக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைய தமிழ் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கா? ஒரு உதாரணத்தை கேட்டுக்கங்க. நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம அவங்கவுங்க எடுத்த மனசுக்குங்க இருக்கு. ஆனால் எல்லாம் இங்கிலீஷ் தான் படிக்குது, மற்ற இதுதான் படிக்குது. அந்த தமிழில் இந்த அகல் வந்து படிக்குதா அவங்களுக்கு தெரியும். அவங்கவுங்க சூழ்நிலைக்கு சொல்றேன். அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்மளும் அவங்கள அந்த ஐயா ஒரு கருத்து சொன்னார்ல, அந்த ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கதைகளை சொல்லி அவங்களை எல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறேன். மேலும் பிள்ளைகள் நல்லா பாடுபட்டாங்க, நல்லா செஞ்சாங்க. இந்த மாவட்டத்தை செதுக்கணும். ஐயாவுடைய வழி தோன்றல் வழித்தோன்றல் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஐயாவுடைய வழித்தோன்றலாக தான் நம்ம எல்லா பேரும் வந்திருக்கோம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும், பெருகணும் கூறிக்கொண்டு ஒரு பசி தான் அவர் வந்து முதல் ஆரம்பிச்சதே பசி தான். அந்த பசியை போய்கிட்டா அதான் அந்த அடுப்பை வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அதை இது பண்ணாங்க. அந்த பசியை நீக்கிட்டா அவரை மெதுவாக பைய திருக்குறள் தான் முதல் தொட்டிருக்காரு. தமிழில் திருக்குறளை தான் தொட்டிருக்காரு. அதுக்கு பிறகு தான் அகலவே கொண்டு போயிருக்காரு. அந்த அமைப்பில் வரும்போது நம்மளும் மலேசியா டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்ல போனாங்க. அந்த வடநாட்டில் பூராமே இதே தான் சொல்கிறாங்க. போய் அங்கே போய் கூட்டிகிட்டு வந்துடும். பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு அது பிறகு அவங்களுக்கு விட்டுருவோம். ஞாயிற்றுக்கிழமை பூரா அதான் வேலையை அவங்களுக்கு. நடக்குதுங்க, வத்தல குண்டு நடக்குது. வத்தல குண்டுல 50 குழந்தைங்க எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம், பால், பந்து, பள்ளிக்கூடம் எல்லாமே பண்ணி அங்கே ராமலிங்க இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு வேணுமா அதில் வரலாம். ஞானத்தினியன் ஒன்று அமைச்சு அதில் மூலமாக எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இப்போ நம்ம யார் அந்த மாதிரி 10 குழந்தை எடுத்துருக்காங்கன்னா 10 குழந்தைக்கு செலவு பண்ணணும்னா அதுக்கான ஃபண்டு ஒதுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். சந்தோஷம். அந்த மாதிரி வெளிநாட்டு இதை சொன்ன தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அத்திரக்கூட்டா சொல்லிட்டாங்க. அது மாதிரி நம்ம இது பூரா வரணும், சங்கம் பெருகணும், நம்ம சங்கங்களும் இருக்கிறது பெருகணும். பார் கொண்ட நடையில் பண் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும். பார் கொண்ட நடையில் பண் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும். நின் திருவடி கண்பும் நிறையாயிலும் பதியும் நன்னிதியும் உணர்வுகா. நின் திருவடி கண்பும் நிறையாயிலும் பதியும் நன்னிதியும் உணர்வுகான். கூர்கொண்ட நெற்றியில் கதிர்வேலும் மயிலும் ஒரு கோழியின் கொடியும் இன்னோடும். கோமாந்தன் மகனும் ஒரு மாமாந்தன் மகனும் மால் கொண்டு நின் கோலம் மறவேன். தார் உண்ட சென்னையில் கந்த கோட்டத்து வளர் தளம்பூங்கு கந்தவேலே. சண்முக துய்யமணி உன்முக சைவமணி, சண்முக துய்யமணி உன்முக சைவமணி, சண்முக தெய்வமணியே. ஒரு பாட்டு ஒரு ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி ஞான ஜோதி ஆன ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏவ ஜோதி யோக ஜோதி ஏவ ஜோதி நீர ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே ஆதி ஞான போதனே வாழ்க வாழ்க
நமக்கு எதுக்கு துண்டு? நம்ம துண்டு போடக்கூடாது. பூரா போய் அனுப்புவாங்க. அன்னதானம் தான் பூரா போட போறோம். அது நடக்கணும், இது நடக்கணும்ல. இது நம்ம வந்த உடனே வடக்குல எல்லாரும் துண்டு போடல, துண்டு துண்டு போட, ஏன் துண்டு போட, துண்டு போட மரியாதை படி நடக்கணுங்க. ஆமா துண்டு போட வேண்டாம். மதுரை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய சங்கத்தின் சார்பாக வள்ளல் பெருமானுடைய வருகை உற்ற விழாவை இந்த பகுதியில் நடத்தணும் சொல்லி பெரும் முயற்சி எங்களுக்கு கேட்டு இந்த பகுதியை நடத்தி குறிப்பதற்கு மதுரை மாவட்ட சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக உங்களுடைய அன்பாக ஐயா ஐயா இப்படி பிரிக்கிறீங்க சுப்பிரமணியா ஐயா சுப்பிரமணியா ஐயா சுப்பிரமணியா ஐயா அவரே போட்டுட்டார் சுப்பிரமணியா இப்படி திரும்பியா அவங்க இந்த பத்து நீங்களே மூடிக்கிறீங்க சண்டே தள்ளி நின்று செய்ய தலைவர் தான் நீங்க எப்பவுமே தலைவர் தான் போதாதையா வாங்க போதாதையா வாங்க என்ன பிரிசா முதுநிலை தலைவர் அதெல்லாம் எவ்வளவு இளமையா இருக்காரு அவரும் முதுநிலை நிக்கிறீங்க துணி ஓடியா இருந்தீங்களா இளமை துணி ஓடியா இருந்து முதுநிலை அதே ஆமா ஏனே அதே ஒரு நாள் இந்த நம்ம சங்கத்தில் இவ்வளவு ரூபா செலவில் நாங்கள் ஒரு கட்டணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி மூட்டை அண்ணன்கிட்ட பேசிக்கும் பொழுது அவர் அதை கேட்டு போய் 1 லட்சம் கொடுத்தா அவங்க பேரெல்லாம் போடுறதோட ஃபோட்டோவும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை உடனே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ டெபாசிட் அவருக்கு யூடியூப்ல போடுவோம், யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் 2 நாள் கழிச்சு. டேட்டு போடணும். மதுரை அனுப்பாரண்டின்னு போட்டோம், இந்த சம்மாட்டிபுரம் போட்டோம். வணக்கம்மா வணக்கம்மா. நீங்கள் பாருங்கள் பிஸியாக இருக்கீங்க பாருங்க.